ஹாய். மணி இப்போ 2:25 ஆச்சு. சாவாங்கிற ஒரு படத்தை இப்போ தான் பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த படம் வந்து நான் பார்க்க ஒரு ரீசன் வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராம் போயிட்டுருக்கு போல் விக்கி கௌஷலோட இன்ஸ்டா ப்ரொஃபைல்லேருந்து ஒரு பிக்கு ரேண்டமாக நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்க போல் பார்க்க போல் இந்த மாதிரி சாவாங்கிற ஒரு படத்தை நடிக்கிறாப்புல அப்படிங்கிறது பார்த்தேன். அந்த அந்த போஸ்டர்ஸ் எனக்கு ரொம்ப ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு. அந்த படத்தை பார்க்கணும், அந்த படத்தை பற்றி அந்த நல்ல ஒரு ஏதாவது சொல்லுவாங்கள்ல அந்த இந்த படம் இவர் விஜய் சேதுபதி வெளிநாட்டு போவார், அந்த வெளிநாட்டுக்கு ரித்திகா சிங் இருப்பாங்க, அந்த படம் பேர் ஞாபகம் இல்லை. அதில் ஒரு சீன் ஒரு நாசர் சொல்லுவாப்புல, ஒரு அரசனாக இருக்கிறவன் அந்த அரசனாக அந்த ரோலுக்கு தன்னை மாற்றிக்கிறணும், நடிக்கிறவன் அரசனாக நடிக்கிறவன் அந்த அரசனாக தன்னை மாறணும் அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த பாயிண்ட்டை விக்கி கௌஷல் எடுத்துக்கிட்டார். அது வந்து அந்த பாயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணிட்டாரோ என்னவோன்னு எனக்கு தோணுது. அப்படி ஒரு அந்த படத்துல வந்து விக்கி கௌஷல் மட்டும்தான் எனக்கு தனியாக துண்டாக தெரிஞ்சார். எஸ்பெஷலி அண்ட் ஆல்சோ பர்ஃபெக்டாக ஒரு மகாராஜாங்கிற ஒரு லுக்கு. ஒரு நார்த் இண்டியன் கதைகளை படித்து நம்ம ராஜா கதைகளை படிச்சிருக்கோன்னு ஒரு சவுத் இண்டியன் தெரிஞ்சுக்கணுங்கன்னா அது வந்து அதை அப்ளை பண்ணுற விதம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ படம் வந்து எனக்கு நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ஹிந்தி படம். ஸோ எனக்கு அந்த வேர்ட்ஸ் எனக்கு புரியலை. அண்ட் நிறையா சீன்ஸுமே எனக்கு தெரியல. இப்போ தான் பார்த்தேன், அதுவும் தேட்டர் பிரிண்ட் இதில் ப்ரீஹெச்டி இன்னைக்கு தானே ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதில் வெப்சைட்டில் வந்து அதை பார்த்துட்டு இருந்தேன். மேட்ரு என்னென்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா இந்த படம் வந்து சத்ரபதி சிவாஜியோட படம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் தான் தெரியுது இவர் இந்த சாவாங்கிற கதை வந்து என்னென்னா கூகுளில் இன்பிட்வீன் கொஞ்ச நேரம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேறு வேலையில் தேடிட்டு இருக்க போல அப்போ என்னது கதை ஒரு மாதிரி சத்ரபதி சிவாஜி தானே அவர் பார்க்குற விக்கி கௌஷலோட லுக்கும் சத்ரபதி சிவாஜியோட லுக் மாதிரியே இருந்துச்சு. ஸோ இந்த கூகுளில் எதாச்சும் சர்ச் பண்ணி இது என்ன சாவாங்கிற என்ன கதை அதோட மீனிங் என்னன்னு பார்க்க போல நான் ஃபஸ்ட் நினச்சேன் சத்ரபதி சிவாஜிக்கு வந்து இன்னொரு பேர் வந்து இவர் அதென்ன சாவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அது கூகுளில் சர்ச் பண்ண போல் இது வந்து லயன்ஸ் கப், அதாவது ஒரு சிங்கத்தின் குட்டி அதோட கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து சத்ரபதி சிவாஜி இறந்ததுக்கப்புறம் அவரோட மகன் வந்து அவரோட பேர் எதுவும் இல்லை, ஐயோ மறந்து வச்சு அதுக்குள்ள. ஸோ அவரோட கதை தான் இந்த இது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் நாவல், ஒரு மராத்தி நாவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கிறதாக சொல்கிறாங்க. இதோட பட்ஜெட் 130 கோடியா. விக்கி கௌஷல் வாவ், ஜஸ்ட் வாவ், சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த தேட்டர் மீட்டில் பார்க்க போல நான் இன்பிட்வீன் நான் கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கு போல எனக்கு மைண்டு கிட்டத்தட்ட பேசாமல் தேட்டரில் பார்க்கலாமா பார்த்தா ஐநாக்ஸ் மதுரையிலலாம் ஐநாக்ஸில் தேடி பார்த்தேன். 62 ரூபா சீட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 2 ரோ இருக்கும்னா அதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அதில் நான் பார்த்த வரைக்கும் நைட் ஷோ தான் மோஸ்ட்லி நான் ப்ரிஃபேர் பண்ணுவேன். அதில் பார்த்தா எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. மேபி யாராவது வடக்கன்ஸ் யாராவது, ஏன்னா தமிழ் டப்பில் இல்லை, ஒன்லி இன் ஹிந்தி ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது இதெல்லாம் பேன் இண்டியான்னு சொல்லியிருப்பாங்களே, இது வேறு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது, இது அப்படி இல்லை, ஒன்லி ஹிந்தியில் மட்டும் இது ரிலீஸ் ஆகிருக்கு. சூப்பராக இருந்துச்சு. அதோட அந்த படம் பார்க்க போல தேட்டர் பிரிண்ட்டில் பார்க்க போல எனக்கு இவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ யாராவது இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா தேட்டரில் கிடைச்ச வரைக்கும் போய் பார்க்கலாம். இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் வந்திருக்கு. தேட்டர் பிரிண்ட்லேயே பார்க்க போல இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் கீழே போட்டிருக்காங்க. அதுவே புரியுது கொஞ்சம் கொஞ்சம். பட் ஏதோ ஒரு சில சீன்ஸ் எனக்கு புரியல, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. அண்ட் ஆல்சோ ஏன்னா நான் இங்கிலீஷ் பார்த்துக்கிட்டே இங்கிலீஷ் வேர்டை படிச்சுக்கிட்டே நான் சீன் நான் பார்த்தே ஆகணும். இதில் தேட்டர் சீன்ஸ்னால அதனால் கொஞ்சம் பிளர்ரியாக சிலது நல்லா இல்லை. அதாவது அந்த இது வியூ என்னன்னால, பட் ஒரு வேளை தேட்டரில் பார்த்தா அந்த வியூ எனக்கு இன்னும் கொஞ்சம் மனசை டச் பண்ணியிருக்குமோ என்னவோ. நார்மலாகவே இது நல்லா சூப்பராக இருந்துச்சு. தேட்டர் மெட்டீரியல் இந்த படம் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி எனக்கு படத்தில் பிடிச்சதுங்கிறத விட நான் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லணும்னா, எனக்கு வந்து பர்சனலாக இவங்க தானே இந்த வாரிசு ஹீரோயின் பேர்
அது அந்த ஹீரோயின் எனக்கு பிடிக்காது. அந்த ஹீரோயின் நடித்தாலே அந்த படம் எனக்கு அந்த இதோட சரி இது அந்த முதல்ல ராஷ்மிகா மந்தனா அந்த இந்த படத்தோட சரி இந்த ஏன்டின்னு ஒரு படம் வருமே அந்த படம் இவனோட கொண்டாமவன் அவரோட ஐயோ அவர் அர்ஜுன் ரெட்டி அந்த 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 ஆளோட நடித்தப்போ வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அந்த படத்தோட சரி அதுக்கப்புறம் வேறு எந்த படத்துலையுமே பார்க்கறதுக்கே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த ஹீரோயினோட நான் வந்து அஃபென்ஸாக பேசல ஒரு பர்ஸ்பெக்ஷன். ஸோ அதனால் எனக்கு அந்த ஹீரோயினுக்கு பதிலாக வேறு யாராவது நடிச்சு ஒரு வேளை ஆனாலும் ஏதோ ஒரு சீன் சொன்னாங்க அந்த படத்துல ஒரு சீனில் வருது 22 வயசு மாதிரி சொன்ன மாதிரி ஒரு சீன். ஒருவேளை இவர் விக்கி கௌஷலோட ஏஜை தான் 22 வயசுன்னு சொல்கிறாங்களோ, அவர் 22 வயசுலாம் இறந்துட்டார் அப்போ. ஏன்னா அந்த படத்தில் ஒரு சஸ்பென்ஸ் எப்படி சொல்கிறதுனா கடைசியில் அந்த லாஸ்ட்டு 30 மினிட்ஸ் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. அதாவது அது ஜெய் பவானி அப்புறம் ஏதோ வேறு எதுனா காடஸ் பவானி அப்புறம் ஏதோ இன்னொன்று அது சொல்லிக்கிட்டே இது பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அவுரங்கப்பு போட்டு தள்ளுறாப்புல ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக கொள்றாரு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை பார்க்க போகல தேட்டரில் பார்க்க போகல. மேபி எனக்கு ஒரு மனசு ரொம்ப ஒரு பாரமான ஃபீல் கொடுத்துருக்கும் கண்டிப்பாக. ஸோ தேட்டரில் பார்க்கணும்னா அது கண்டிப்பாக பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். அதுவும் ஹேக்காக சொல்லிட்டோம்னா 60 ருபீஸ் டிக்கெட் இருக்குல்ல, அதை வேணால் போட்டு போய் ஒரு தடவை உட்காந்து பார்த்துட்டு வரணும். கண்டிப்பாக தேட்டரில் யாரும் 190 டிக்கெட் வாங்க மாட்டாங்க. எல்லாம் பின்னாடி போய் உட்காந்து பார்த்துட்டு வந்துடலாம். கண்டிப்பாக படத்துக்கு இது யார் ஹிந்தியில் தானே போகுது, யார் நம்ம ஊரில் யார் யார் பார்க்க போகிறாங்க. அதனால் வேணா 60 ரூபா டிக்கெட்டு எனக்கு மனசு தோணுது பார்க்கலாம். ஏன்னா 190 கொடுத்து லப்பர் பந்து பார்த்தேன், அது ஒர்த்தாக இருந்துச்சு. அந்த மாதிரி இது வந்து தேட்டர் மெட்டீரியல் இந்த படம். பட் நல்லா ஸ்டோரி அந்த ஸ்டோரி லைன் அதான் அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இன்னும் ஒரு 4-5 சீன் வருது. லைக் இவங்க வந்து போர் தொடுக்குறாங்க. அவுரங்கப்புன்னு ஒருத்தர் வர்றாப்புல. அவர் ஆள் பார்க்குறதுக்கு இந்த பீஸ்ட் படத்தில் வில்லன் இருக்கான்ல, ஒருத்தர் குள்ளையாக ஒரு வில்லன் இருப்பாப்புல, ஒரு முஸ்லீம் இதை போர்வை இது பண்ணி அவரை வந்து ஹைட்டாக இருந்தால் எப்படி இருப்பாப்புல அதே மாதிரி தான் இருக்காப்புல. எனக்கு பார்க்க போடல அவரை போட்டு அவர் என்னன்னா பச்சை திராட்சை தின்னுக்கிட்டே இருக்காப்புல. அப்புறம் யாரோ ஒரு மக தான் அவன் அப்பான்னு கூப்பிட்றாப்புல. அந்த மக வந்து நிறையா கமெண்ட் இது பண்ணுறான். அவர் அந்த நிறையா போர் தொடுக்குறாங்க. அதுவும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சீன் ஒரு சூப்பர் சீன் அதில் 25 லட்சம் இவங்கக்கிட்ட சோல்ஜர்ஸ் இருக்காங்க, படைகள் இருக்காங்க. அப்போ இவர் சத்ரபதி சிவாஜியோட இவர் சாவா என்ன சொல்கிறாப்புலன்னா 25,000 மெம்பர்ஸ் தான் இவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பிளான் பண்ண போல் எக்ஸிக்யூட் பண்ண போல் உங்கள் படைத்தளபதியில் ஒரு ஆள், அவர் பேர் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சத்ரபதி சிவாஜிங்கிறது மேட்ரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படின்னா அந்த பூனேவா டெல்லியா ஏதோ பூனே தான் நினைக்கிறேன். அங்கே தான் சத்ரபதி ஸ்டேஷன் இருக்குது கரெக்டாக. அது என்னதான் எனக்கு தெரியல, டெல்லியில் இருக்கா அல்லது பூனேயில் இருந்துச்சான்னு தெரியலையே. அந்த ஸ்டேஷன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச சத்ரபதி சிவாஜி ஸ்டேஷன், மெயின் ஸ்டேஷன் மாதிரி. எப்படி நம்ம சென்னைக்கு வந்து கலைஞர் கீழ்ப்பாக்கம் கீழாம்பாக்கம் அந்த மாதிரி அது ஒரு மெயின் ஸ்டேஷன்னால அவர் பேர் வச்சுருக்காங்க. நான் அங்கே விசிட் பண்ண 1.5 மாதத்தில் மட்டுமே பூனேயில் அந்த நேரத்தில் தான் இதுவுமே நினச்சி மகாராஜ் அவர் சத்ரபதியோட பர்த்டே வந்துச்சு. நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணாங்க. எல்லாருமே அதை பற்றி ஒரு எங்கே கேட்டாலும் ஒரு ஹர மகாதேவ் அந்த ஒரு கான்செப்ட்லேயே தான் இருப்பாங்க. ஆரஞ்சு கலரில் ஒரு கொடி ஒன்று இருந்துட்டு. ஸோ நான் சுற்றி இதுக்குள்ளே வேறு டாப்பிக்காக நான் போக விரும்பல. நான் மேட்ரு என்னென்னா எனக்கு அந்த ஒரு தாக்கம் வந்து சத்ரபதி சிவாஜியை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த படத்தை அந்த விக்கி கௌஷலோட போஸ்டரையும் பார்க்க போல. ஸோ இது ரெண்டும் எனக்கு ஒரு தாக்கமாக இருந்துச்சு. இவர் என்ன இந்த படத்தில் என்ன சொல்ல வர்றாங்க, ஏன்னா நிறையா இதுலேயுமே நான் ஹிந்தி சேனல்ஸ் டிவியில் பார்க்க போலையுமே நிறையா இதுலேயுமே சத்ரபதி சிவாஜி பேஸ்டே நிறையா படத்தை வந்திருக்கு. ஏன்னா மராத்தியில் சத்ரபதி சிவாஜி பேஸ்ட் படம் வந்திருக்கு, ஹிந்திலேயே வந்துருச்சு. நிறையா இதில் அந்த பேஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க. இன்னொன்று தானாஜியை மட்டுமே ரோலாக தானாஜின்னு ஒரு படம் வந்துச்சு. எனக்கு அதுவும் பார்க்கப்போல சத்ரபதி சிவாஜியோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி, ஃப்ரெண்டுனா ஒரு நெருங்கிய ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது உண்மையானு கூட தெரியாது நான் சொல்கிறது. நான் படத்தில் பார்த்ததை மட்டும்தான் வச்சு சொல்கிறேன்.
அப்போ தானாஜி அவரும் ஒரு பிரேவ் வாரியர். அதாவது அந்த 2 கைகள் வச்சே வந்து ஏதோ அதில் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஸ்வாட் வச்சு ஒரு நல்லா அதில் பார்த்து சிறப்பு வாய்ந்தவர்னு படத்தில் தான் ஏதோ படத்துலையும் ஒரு இதில் லைனில் எங்கேயோ படித்த மாதிரி படிக்கல, ஒரு ஓவர் லைன் ஒரு சும்மா மேலோட்டமாக பார்த்தது அந்த மாதிரி ஒரு ஃபீல். அது உண்மையானு எனக்கு தெரில, பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு சத்ரபதியோட சிவாஜி சாரோட இது. அண்ட் ஆல்சோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கூகுள் பண்ண போல தான் நான் பார்த்தேன். அவர் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இவரையே இந்த கொடூரமாக கொண்டிருக்காங்க இல்லையா, சத்ரபதி சிவாஜியோட மயனையே கொடூரமாக இப்படி இவர் அவுரங்கப்பு போட்டு தள்ளியிருக்காப்படி, இப்போ அவர் எப்படி செத்தாருன்னு யோசிச்சு பார்க்க போல் கூகுளில் என்ன சொல்லுதுன்னா, விக்கிபீடியா என்ன சொல்லுதுன்னா, அவர் ஆந்த்ராக்ஸில் செத்ததாக சொல்கிறாங்க. சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபீவரில் இருந்து நார்மலாக ஒரு ஃபீவர்லேயே படுத்து படுக்கையாகவே இறந்துட்டதாக அப்படி சொல்கிறாங்க. பட் எனக்கு அது தெரில. அண்ட் ஆல்சோ அவர் ரொம்ப ஹைட்டு குட்டையான ஆள் அப்படின்னு இதில் படித்தேன். இந்த படிக்கல, கேட்டேன். இந்த ஆன்லைன் எஃப்எம் இருக்கும்ல, இந்த குக்கு எஃப்எம், அந்த இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் படித்தேன். சத்ரபதி சிவாஜியை பற்றி ஒரு ஸ்டோரி இருக்குது. அதில் ஒரு 4 ஹவர்ஸோ 1.5 ஹவர்ஸோ அது ஃபுல் கதை அவரை பற்றி இருக்கும். அதில் வந்து ஜெய் மாதா இவர் அவங்களோட பார்வதியா காளியா, ஐயோ யாரோ ஒரு காடோட வந்து அவங்க ஒரு தீவிர ஃபாலோவர்ஸ். இவங்கெல்லாம் மராத்தாவோட இது ரீஜியன் சார்ந்தவங்க இவங்கெல்லாம். அண்ட் ஆல்சோ சின்ன வயசுலேருந்தே சத்ரபதி சிவாஜி வந்து அந்த நாட்டுக்காக இது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாராம். அவங்க அம்மா அவங்கள வந்து ரொம்ப நாட்டுப்பற்றை பற்றி, சத்ரபதி சிவாஜியை பற்றி சொல்கிறேன், நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப அறிவு ஊட்டி வளர்த்தாங்களாம். இது இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச சத்ரபதி சிவாஜியை பற்றி. பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் சத்ரபதி சிவாஜியோட மையம் வந்து அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறத ஒரு நாவல் பேஸ்டாக அதை எடுத்துருக்கிறது சூப்பராக இருந்தது. ஒரு போர் தொடுக்குறாங்க, எதில் விட்டேன் பார்த்தீங்களா, அப்படி தான் ஓர் கம்பெனி என்கிட்ட போயிடுவேன். இந்த வீடியோ நான் எடுக்கணும்னு நினச்சதுனாலே இதை பற்றி ஒரு சொல்லணும், இதை தமிழில் டப் பண்ணணும்னு டப் பண்ணி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுவும் விக்கி கௌசலே தமிழில் அந்த அளவுக்கு தமிழில் எழுதி கொடுத்து ஒரு கொஞ்சம் பேச வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா அவரோட பேச்சு ஜஸ்ட் ரோரிங். அதில் ஒரு லைன் சொல்லுவாப்பில், அதுன்னா சிங்கத்தோட கிட்டத்தட்ட சூழ்ந்துருவாங்க, படைகளை அவரை சூழ்ந்துட்டோடனே அவரோட கூட்டாளி ஒருத்தர், அவர் யாருன்னு தெரிலைங்க, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இவருக்கு, நம்ம சத்ரபதி சிவாஜிக்கு ஃப்ரெண்டு தானாஜி மாதிரி இவருக்கு குட்டி சாவாக்கு வந்து கூட்டாளி வர ஒரு நெருங்கியவர் இருக்காப்புல. அவர் சொல்கிறப்ப இது படைகள் நம்மளை சூழ்ந்துட்டாங்களே, என்ன பண்ணுறது, நீங்கள் இப்போ தான் போயிருங்க அப்படின்னு சொன்னோன்னே, புலி இது என்ன சிங்கமே கர்ச்சிக்கும், சிங்கத்தோட குட்டி கர்ச்சிக்காமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணணும், என்னோடய கர்ச்சனை வந்து இருக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவாப்பில். அதுக்கப்புறம் தான் போட்டு தள்ளிடுவாங்க கடைசியில். ஸோ அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதில் சூப்பராக சொல்லிருந்தது. அண்ட் ஆல்சோ அதான் எனக்கு வந்து அந்த படத்தில் ரொம்ப இது கொடுத்தது என்னென்னா, அந்த ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்டாக கொடுத்தது ஹீரோயின் தான். வேறு ஹீரோயின்ஸ் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. பட் ஆனால் இந்த படத்தை பற்றி ராஷ்மிகா மந்தனா ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அது வந்து என்ன, சரி நான் செத்து போனால் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா இந்த படத்தை நான் நடிச்சிட்டேன், அவரோட படத்தில் இது சிவாஜி ரோலில் நான் அவங்களோட இதில் படத்தில் நான் ஒரு ரோல் நடித்தது எனக்கு நல்லாயிருக்கு, இனிமேல் நான் நடிக்காமல் போனாலும் நான் எல்லாம் செத்து போயிட்டா கூட கவலை இல்லை அப்படின்னு சொன்னதாக நான் ஒரு இங்கே ஒரு இதில் படித்தேன், ஃபேஸ்புக்கோ என்கிட்ட ஒரு சோஷியல் மீடியாவில் படித்தேன். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஹீரோயின் பேசாமல் போடாமல் வேறு யாராவது ஹீரோயின், ஏன்னா மேபி என்னோட பர்சனல் ஒரு ஒப்பீனியன், இவங்கள போட்டுக்கலாம்னு சொல்லுது. என்ன கிரிட்டி சனோன்னு நினைக்கிறேன். அதாங்க இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு, அது இறந்து போனாரே அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு, MS தோனி ரோலில் நடித்தார்ல, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் பிள்ளைல ஆதிபுருஷில் ஹீரோயின் நடித்தார் கிருத்தி சனோன், பேர் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இந்த ஹிந்தி பேர் ஹீரோயின்ஸ் நேம்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இருக்காது. ஸோ அதான் கிருத்தி சனோனை போட்டிருக்கலாமோ என்னவோ, மேபி அவங்க ரொம்ப ஹைட்டாக இருந்திருப்பாங்களோ, அல்லது ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படி இது இருக்குமோ என்னவோ. ஏன்னா இந்த படத்துலேயே வந்து விக்கி கௌசலே 22 வயசுன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம், அவரை தான் சொன்னாங்களான்னு கூட தெரியல, பிகாஸ் அது ஹிந்தியில் பேச போல் அந்த இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸில் 22 இயர்ஸ் அப்படின்னு போட்டிருக்குமா, ஏதாவது அவுரங்கப்பு வந்து சொல்லுவாப்பில்,
இந்த 22 வயசு அவரே போட்டு வச்சு சிவாஜியவே போட்டு வச்சு இந்த 22 வயசு பையன் என்னை மறுபடியும் இந்த ஏதோ சாம்ராஜ்யத்தை அழிக்க வரானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பேசுவாப்புல. ஸோ அதில் தெரிஞ்சுக்கிட்டது தான். சூப்பர் படம். ஒன் டைம் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஹெச்டி பிரிண்ட் வந்துச்சுன்னா பாருங்கள். அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேட்டருக்கெல்லாம் போய் பார்ப்பான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெச்டி பிரிண்ட் வந்ததுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்ல கதை, நல்லா உழைச்சிருக்காங்க. 130 கோடிக்கு அந்த மற்ற சீன்ஸ் எல்லாம் நல்லா இல்லை. அதான் வர்றாங்க இதில் மாதிரி பாகுபலி மாதிரி தான் அடிக்கிறாங்க. யாரையோ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கூட. நமக்கு அந்த ஃப்ரேமில் 1000 பேர் அட்டாவோடு இருக்க போல் ஃப்ரேமில் யாரை பார்க்க முடியும்? ஏதோ அதுக்குள்ளே விக்கி கௌசலையும் காட்டுறாங்க அடிக்கிற மாதிரி. ஸோ அதனால் நமக்கு ஒன்றும் நல்லா கத்த விட்ருக்காப்புல. கத்திக்கிட்டே இருக்காரு. ஒன் மேன் ஆர்மி மாதிரி ஒரு ஆள் மட்டும்தான். அவர் அடிக்கிறது மட்டும்தான் நமக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. மற்றவங்களாம் சண்டை போடுறது வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு தோணும். இவர் வந்து அடிக்கிறாருப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல். வில்லன்ஸ் எல்லாம் போட்டு புரட்டை எடுக்கிறா. அதாவது வில்லன்ஸுங்கிறேன், இது இந்த எனிமி சோல்ஜர்ஸ் அடிக்கிறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ நல்லா ஸ்டோரியாக இருந்துச்சு. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. மணி இப்போ 2:25 எனக்கு தூக்கம் வரல. அப்போ இந்த படத்தை எதாச்செல்லாம் பார்க்கணுன்னு நினைக்க போல் இது வந்து நல்லா இருந்துச்சு. இன்னொரு கதைகளை பற்றி நம்ம மேற்கொண்டு நான் இதுதான் என்னோடய ரிவ்யூன்னு நினைக்கிறேன். ஒரு படத்தை பற்றி ஒரு ரிவ்யூவாக நான் போடுறது. ரிவ்யூன்னு சொல்ல முடியாது. இது எனக்கு தெரிஞ்சது. இந்த படத்தில் நான் பார்த்துக்கிட்ட விஷயங்கள், என்னோடய பர்சனலாக இந்த படம் ஏன் பார்க்கணுன்னு நினச்சது, அது மாதிரி தான். ஸோ பார்க்கலாம். அது நல்லா இருக்குது. இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். முதல்ல ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரிலிங்க. இது வாய்ஸ் இதில் வருதான்னு தெரில. சரி பார்ப்போம். தெரிஞ்சதை போட்டு விடுவோம். சாப்பிடணுமா? அப்புறம் என்ன வேறு என்ன சொல்ல வேண்டியிருக்கு? வேறு எதுவும் சொல்கிற மாதிரி அந்த படத்தில் இல்லை. அதான் அந்த டிஸ்அட்வான்டேஜ் சொல்லணும்னா, அந்த வில்லன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த 25 லட்சம் சொன்னேன்ல, படைகள் அவுரங்கப்புக்கிட்ட இருக்கிறது 25 லட்சம், இவர்கிட்ட 25,000 தான் படை வீரர்கள் இருக்காங்க. அப்போ அவருடைய சாவாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாப்ப, கூட்டாளி சொல்கிறாப்புல, படத்தில் சொல்கிறாப்புல, நம்மக்கிட்ட 25,000 இருந்தால் என்ன, நம்ம வீரமாக நின்று நம்ம சண்டை போட்டு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சாவா கிட்ட சொல்கிறாப்புல. அப்போ சாவா ஒரு சூப்பராக டைலாக் சொல்லுவான். வேற நம்ம விக்கி கௌசல் ஒரு சூப்பராக டைலாக் சொன்னாப்புல. அதனா உடல் தைரியத்தை வச்சு சண்டை போடுறதில்ல, மூளையை வச்சு நம்ம சண்டை போடணும். சக்தி வச்சு, அது ஹிந்தியில் ஒரு சூப்பராக அந்த லைன் டைலாக் பஞ்ச் டைலாக் மாதிரி, சக்தி வச்சு நம்ம சண்டை போடக்கூடாது, யுக்தி வச்சு சண்டை போடணும், தட் இஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம சண்டை போடணும் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருந்துச்சு. அந்த லைன் நீங்கள் சீனில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த 3 நாள் ஆச்சு அந்த கிளைமேக்ஸ் சீன். ஒரு 15 நிமிஷம் நான் வந்து அது எனக்கு இதில் தேட்டர் பிரிண்டில் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை ஸ்பீடாக 2x ஸ்பீடில் வச்சு பார்த்துட்டேன். கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப. என்னதான் இருந்தாலும் ஹீரோவை நம்ம கொடூரமாக கொல்கிற சீன்ஸ் நல்ல வேலை. டேரக்டர் பாலாகிட்ட இந்த படம் போகல இருந்தால் இந்நேரம் எதெல்லாம் பிடிச்சி கழட்டி வணங்கான படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். எதெல்லாம் கழட்டி விட்டுருப்பாருன்னு தெரியும். ஏதோ நார்த் இந்தியன் படம்னால இந்த படம் தப்பிச்சிச்சு விக்கி கௌசலுக்கு. அந்த ஆள் ட்ரௌசரோடையாவது விட்டாங்க. இல்லைன்னா நம்ம ஆள் டேரக்டர் பாலா சார்ட்டெல்லாம் போயிட்டு இருந்துச்சா இந்த படம் மட்டும் விக்கி கௌசல் நினைச்சாலே வச்சேன். அதான் அந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு சீன் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் இருக்கும் அந்த கடைசி கிளைமேக்ஸ். ஒரு 10 நிமிஷம் அது ரொம்ப மனசை பாதிக்கும். ஒரு ஒரு அரசனை எப்படிலாம் பிடிபட்டுட்டாருன்னா எப்படி கொல்லுவாங்கங்கிற சீன் மாதிரி வச்சுருக்காங்க. அப்பா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் அந்த சீனில் வந்து ஒரு ஒரு இது இருக்கும். நெய்யில் துண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுங்க அப்படின்னு சொல்ல போல் அப்படி வரப்போல் அப்படி ஒரு சிலுப்பாப்பில் நம்ம விக்கி கௌசல் அப்படியே அந்த படைகள் நகர்ந்து அந்த சீன் சூப்பராக இருந்துச்சு. கூஸ்பம் மூமெண்ட்ஸு. நீ என்னடா எவனுமே கையை எடுக்க அப்படி அந்த ஃபிஸ்ட்டை இது பண்ண முடியாது. இவராக அந்த உதறி விட்டுட்டு எடுக்கணும் தானடா எடுங்கடா அப்படிங்கிற மாதிரி காட்டுவாப்புல. அந்த சீன் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நான் படம் சொன்னல, படம் எனக்கு புரியவே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு இது பார்க்குற வரைக்கும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் சத்ரபதி சிவாஜி கதையை தான் ஓடிட்டுருக்குன்னு நினச்சேன். எது ஃபஸ்ட்டு 30 படம் ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷம் இருக்கும். நான் சத்ரபதி சிவாஜி சார் படம் தான் ஓடிட்டுருக்கு போல், விக்கி கௌசல் அந்த ரோல் நடிச்சிருக்காருன்னு. அப்புறம் தான் தெரியுது அதான் சத்ரபதி சிவாஜியோட பையனோட கதை ஒரு நாவல் பேஸ்டில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதான் அது ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த நிறைய சீன்ஸ் பார்க்கப்போலாம் அந்த சத்ரபதி சிவாஜியோட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அவர் வந்து ஒரு புலியோட கிளா மாதிரி வச்சுருப்பாப்புல, எதிரியை அப்படி தான் கொல்லுவார் அப்படின்னு.
அந்த மாதிரி இவரும் வச்சுருக்காப்புல. அதே மாதிரி அந்த இடுப்பில் அது இடுப்புக்கு முன்னாடி ஒரு இது மாதிரி ஏன்ஷியன்ட் இது வச்சுருப்பாப்புல ஸ்வாட். அதே மாதிரி அந்த தாடியோட லுக்குமே சத்ரபதி சிவாஜியோட லுக் மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அது ஒரு பையனால அதே மாதிரி ஒரு கான்செப்டில் வச்சு எடுத்துருக்காங்களோ என்னவோ. அதான் இவ்வளோ தான் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அடுத்த வேறு ஏதாவது படம் எனக்கு தோணுச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். பட் யாராவது பார்க்கணுன்னு இருந்தாங்கன்னா ஹெச்டி பிரிண்ட் வந்ததுக்கப்புறம் பாருங்கள். ஒன் டைம் நீட்டாக வச்சு ஒரு அழகாக இந்த மாதிரி ஒரு ஹெட்செட் ஏதாவது போட்டுக்கிட்டு பொறுமையாக பாருங்கள். அல்லது தேட்டர்லேயே இப்போ ஓடுதுன்னா கூட்டம் இல்லாத தேட்டரில் போயிட்டு அமைதியாக உட்காந்து பார்க்கலாம். ஹிந்தி படம் தானே, யாரும் வந்து கத்திகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் டே டைம்லேயே கூட போய் பார்க்கலாம். நானே பார்க்கலான்னு தோணுது. 60 ரூபா டிக்கெட் போட்டால் போய் பார்த்துட்டு வருவேன். கண்டிப்பாக தூக்கிடுவாங்க இதே 2 வாரத்தில். ஏன்னா அடுத்து என்ன படம் வருது? இந்த என்ன மாதம்? பிப்ரவரி மாதம். அடுத்த மாதம் ஏதாவது புது படம் வரும். இப்போ அதனால் தூக்கிடுவாங்க. ஸோ அதை பார்க்குறது நல்லது. என்னை கேட்டால் ஒரு போர் அடிக்கிறப்போ ஒரு நல்ல படம் ஏதாவது ஒரு 1 டைம் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த படம் பார்க்கலாம். வேஸ்ட் பண்ண வேணாம்ல. பாய் பாய்.